சபரிமலையில் இருக்கின்ற சுவாமி ஐயப்பன் கோவிலுக்கும் தமிழகத்தில் அச்சங்கோவில் இருக்கின்ற ஐயப்பன் கோவிலுக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. சபரிமலையில் கிபி 6வது நூற்றாண்டில் அங்கிருக்கின்ற மலைவாழ் மக்களால் ஐயப்பனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். கிபி 13ஆம் நூற்றாண்டில் பந்தளம் மகாராஜா அவர்கள் ஐயப்பன் கோவிலை வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். 1902வது ஆண்டில் கொச்சியினுடைய மன்னர் தரகன் அவர்கள் அதை சபரிமலையாக அறிவித்து வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். 1933வது ஆண்டில்தான் இக்கோவில்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதைவிட ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், ஐயப்பன் கோவில் இருக்கின்ற அந்த விக்கிரகமும் குளத்துப்புழா, எரிமேலி, அச்சன் கோவில், ஆரியங்காவு ஆகிய 5 ஐயப்பன் கோவிலும் இருந்த விக்கிரகங்கள் சுவாமி பரசுராமர் அவருடைய திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1952இல் சபரிமலையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக சபரிமலையில் சுவாமி பரசுராமர் அவர்கள் கையினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த விக்கிரகம் சற்று சிதலமடைந்த காரணத்தினால் வேற விக்கிரகத்தை வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதே போன்று எரிமேலி குளத்துப்புழாவில் இயற்கை சீற்றம் நடந்தபோது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அங்கு இருந்த அந்த விக்கிரகம் அழிந்து போனது, காணாமல் போனதாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோல ஆரியங்காவில் இருந்த விக்கிரகமானது திருட்டு போனதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அச்சன் கோவில் இருக்கின்ற சுவாமி ஐயப்பனுடைய விக்கிரகம்தான் பரசுராமர் அவருடைய திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அச்சன் கோவில் இருக்கின்ற விக்கிரகம்தான் உண்மையான பரசுராமர் கையினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சபரிமலை கோவிலில் புறப்படா சாந்தியை நியமிப்பதற்கு முன்பே புறப்படா மேல் சாந்தியானது அச்சன் கோவில் தான் முதலில் நிறுவப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். ஏன் இந்த அச்சன் கோவிலில் புறப்படா மேல் சாந்தி நிறுவினார்கள்? இந்த புறப்படா மேல் சாந்தி என்று சொன்னால் என்ன அப்படின்னா, இப்போ மழை காலங்களில் மலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கின்ற அந்த கோவிலுக்கு, ஐயப்பனுக்கு அங்கே பூஜைகள் செய்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த புறப்படா மேல் சாந்தி என்பவர் எப்போதுமே எந்த காலத்திலுமே அந்த கோயிலில் தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி மலைகளில் வாழுகின்ற மக்கள், அதே மாதிரி விஷப்பூச்சிகள் அவர்களை ஏதாவது தீண்டினா அவங்க மருத்துவம் பார்க்கறதுக்காக அவங்க மலையிலிருந்து கீழே இறங்கி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக அந்த மலைகளில் அந்த ஐயப்பன் கோவிலில் இருக்கின்ற புறப்படா மேல் சாந்தி என்பவர் அங்கு அவர்களுக்கு வைத்தியராகவும் பணி செய்வார். இதுக்காகத்தான் அந்த ஐயப்பனுக்கு பூஜை காலங்கள் எதுவுமே தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் அங்கு இருக்கின்ற மலைகளில் வாழுகின்ற மக்களை பாதுகாப்பதற்காகவும் தான் இந்த புறப்படா மேல் சாந்தி என்பதை அவர்களை நிறுவியிருக்கிறார்கள், அவரை நியமித்திருக்கிறார்கள். இதே மாதிரி சுவாமி ஐயப்பன் கோவிலில், அதாவது சபரிமலையில் அங்கே கொடிமரம் வைப்பதற்கு முன்பே முதலாக இப்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அச்சன் கோவிலில் தான் முதல்ல கொடிமரமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி திரு ஆபரணம் என்பது சபரிமலையில் அங்கே இருக்கின்ற ஐயப்பனுக்கு 2 விதமான திரு ஆபரணங்களை எடுத்து சென்று அங்கே வழிபடுகிற, ஒன்று பந்தளம் மகாராஜா, அதாவது மகாராஜா காலத்தில் இருந்தே அந்த ராஜாக்களுடைய பாரம்பரியப்படி அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு திரு ஆபரணப்பட்டு எடுத்து சென்று அங்கே வழிபடுகின்றார்கள். இன்னொன்று கேரள அரசால் எடுத்து செல்லப்பட்டு அங்கே பூஜை செய்து அங்கே வழிபாடு செய்கின்றார்கள். அதே மாதிரி இங்கே தமிழகத்தில், அதாவது இங்கே இருக்கின்ற அச்சன் கோவிலுக்கும் திரு ஆபரணப்பட்டியானது ஒரு காலத்தில் கேரளாவில் இருந்து செங்கோட்டை வழியாக அச்சன் கோவிலுக்கு வந்திருக்கு. 1956, அதாவது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு
அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரளா அங்கேருந்த போலீஸார்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, அங்கேருந்து செங்கோட்டை வழியாக அவர்கள் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு அங்கே உள்ள காவல்துறை அனுமதியோடு இங்கே இருக்கின்ற காவல்துறையெல்லாம் சேர்ந்து அதை பாதுகாப்பாக எடுத்து வந்து வழிபட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறமா 1990 இங்கே வந்து தென்காசிக்கு அந்த ஆபரண பட்டிகளெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து நம்முடைய தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில், அந்த கோவிலில் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் ராஜகோபுரமாக கட்டி கொடுத்ததுக்கு பிறகு 1991 தான் இந்த திரு ஆபரண பெட்டியானது செங்கோட்டையிலிருந்து தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு வந்து மறுபடியும் என்ன செஞ்சிருக்க, அச்சங்கோவிலுக்கு எடுத்து சென்றிருக்காங்க. இந்த திரு ஆபரண பெட்டியை எடுத்து செல்வதற்கு கேரள அரசு ஒரு பாரம்பரியத்தை இன்றைய வரைக்கும் அது கடைபிடிச்சிருக்கு. அது தமிழகத்திலும் கடைபிடிக்க வச்சிருக்காங்க. அதை வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இந்த அச்சன்கோவில் என்பது தமிழகத்தில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் அதுவும் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. அப்போ இந்த அச்சன் கோவிலுக்கு தேவையான ஆபரண பெட்டிகளை இன்னும் இந்த மலையாளத்திலேருந்து கேரளாவிலேருந்து நம்ம தான் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. அதனால் தமிழகத்தில் இந்த பொறுப்பை யார்கிட்டையாவது ஒப்படைக்கணும். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் மன்னர்களுடைய வழித்தோன்றலாகவோ அல்லது மன்னருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்களாகவோ இருக்கணும், அவங்கக்கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேரள அரசானது முடிவு செய்திருக்கு. கேரள அரசு முடிவு செய்ததற்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து தென்காசியில் வந்து யார்கிட்ட கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையை கேரள அரசு விரிவாக செய்திருக்கு. அந்த ஒரு சூழ்நிலை காலத்தில் தான் ஏசிஎஸ் குருசாமி நாடார் என்பவரை அந்த கேரள அரசு அவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, நாடார்கள் தமிழகத்தில் நாடார்கள் என்பவர்கள் மன்னர்களின் வழித்தோன்றர்களாக பாரம்பரியமாக இருந்து வருகிறார்கள். இதுதான் இவங்களுடைய பாரம்பரியம். அப்போ அந்த மன்னர்கள் வழிவந்தவர்கள் நாடார்கள் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினால அன்றைக்கு தென்காசியில் ஏசிஎஸ் குருசாமி நாடார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் மன்னரால் மதிக்கப்பட்டவராகவும் திருக்கோவிலுடைய அங்கே இருக்கின்ற திருக்கோவிலுக்கு அவர் ஒரு தலைவராகவும் அறங்காவலர் குழு தலைவராகவும் இப்படிலாம் இருந்திருக்காங்க. அதனால் கேரள அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்கக்கிட்ட இந்த புனலூரில் இருந்து இந்த திரு ஆபரணப்பட்டியை நீங்கள் எடுத்து சென்று உங்கள் பாதுகாப்பிலே எடுத்து சென்று அச்சன் கோவிலுக்கு அதை கொண்டு சென்று அங்கு ஐயப்பனுக்கு அந்த திரு ஆபரணத்தை அங்கே சாத்தி அதன் மேல் வைத்து வழிபட்டு விட்டு மீண்டும் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை இங்கே ஏஜிஎஸ் குருசாமி நாடார் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த குருசாமி நாடார் அவர்கள் இதுபடி கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுபோன்று அதே மாதிரி இங்கே இருக்கின்ற அச்சன் கோவில் இருக்கின்ற ஐயப்பனுக்கும் சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பனுக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பனை நாம் இன்னைக்கு வந்து ஐயனே ஐயப்பனே என்றெல்லாம் நம்ம வழிபடுறோம். அதே மாதிரி மணிகண்டனே என்று நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதே மாதிரி அங்கே இருக்கின்ற சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பனுக்கு வந்து மீசை இருக்காதான். ஆனால் இங்கே அச்சன் கோவில் இருக்கின்ற ஐயப்பனுக்கும் அந்த ஐயப்பனுடைய அந்த ஐயப்பனுக்கு வைக்கின்ற அந்த ஆபரணத்திலையும் பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் பார்த்திங்கன்னா மீசை இருக்கும். அதுதான் அச்சன் கோவில் இருக்க ஐயப்பனுக்கும் அங்கே இருக்கின்ற சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பனுக்கும் வித்தியாசம். இதுதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஆனால் இந்த ஏஜிஎஸ் குருசாமி நாடார் அவர்களுக்கு இந்த பாரம்பரியத்தை கொடுத்ததுனால 1991 பிறகு இவங்க வந்து தென்காசிக்கு இவருடைய வேண்டுகோளை ஏற்று தான் தென்காசிக்கு இந்த திரு ஆபரணப்பட்டை எடுத்து செல்வதற்கு கேரள அரசு வந்து அனுமதிக்காங்க. அப்போ கேரள சட்டசபையில் இதை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி அதை அனுமதிக்கலாம், இது வந்து நம்முடைய பாரம்பரியத்தில் உள்ளது தானே, இதை எப்படி அவங்க கொடுத்து அவங்க நம்ம தென்காசிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குருசாமி நாடாருக்கு நீங்கள் எப்படி இந்த அனுமதியை கொடுத்தீர்கள் என்றெல்லாம் கேரள சட்டசபையில் மிகப்பெரிய விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த விவாதத்தினுடைய முடிவில் அங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, ஏஜிஎஸ் குருசாமி நாடார் அவர்கள் தமிழகத்தில் அந்த பாண்டிய நாட்டில் அவர்கள் வந்து மன்னருடைய வழித்தோன்றல்களாக சொல்லப்பட்ட காரணத்தினால அவங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை கேரள அரசு வழங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த ஏஜிஎஸ் குருசாமி நாடார் காலம் சென்ற பிறகு அவர் இறந்துட்டார் அப்படின்னா இந்த திரு ஆபரணப்பட்டியை எடுத்து வந்து ஐயப்பனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்ய வேண்டியது அவருடைய வாரிசுதாரர்கள் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது.
இப்போ குருசாமி நாடார் வந்து இறந்துட்டாங்க. இப்போ உண்மையிலே குருசாமி நாடார் இறந்துட்டாங்க. இவருடைய இப்போ வந்து அவருடைய பையன், அவருடைய மகன் வந்து அவங்களோட பையன் தான் அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த ஐயப்பனுடைய ஆபரணப்பட்டிலாம் எடுத்து வந்து இங்கு அச்சன் கோவிலுக்கு சென்று அதை வழிபட்டு மீண்டும் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, காலங்காலமாக அவர்கள் இந்த காலங்காலமாக அவர்கள் இருக்கும் வரை, அவருடைய வாரிசுதாரர்கள் இருக்கும் வரை, அவங்க குடும்பத்தார் அவருடைய வாரிசுதாரர் மட்டும்தான் இந்த திரு ஆபரணப்பட்டியை எடுத்து வந்து ஐயப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பூஜைகள் எல்லாம் செய்து மீண்டும் அங்கே கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை அவர்கள் குடும்பத்திற்கு கேரள அரசு வழங்குகிறது என்று சொல்லி கேரள சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக அதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இதை எதற்காக நான் வந்து இன்னைக்கு சொல்லுதேன் அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த ஆபரணப்பட்டி ஆனது. இந்த ஆபரணப்பட்டி என்பது இன்றைக்கி ஏதோ சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இன்னொரு அரசு, அதாவது பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநில அரசு பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தினுடைய ஒரு குடும்பத்தை தேர்வு செய்து இவங்க தான் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டையும் செய்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி என்பதை நாம் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுதேன். இப்போ வந்து இவருடைய மகன் ஹரிஹரன் குருசாமி நாடார் அவர்கள் தான் இந்த ஆபரணப்பட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒப்படைக்கின்ற அந்த இறை பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த ஆபரணப்பட்டியை எடுத்து வருவதற்கு கூட இவர்களுடைய சொந்த வாகனத்தை மட்டும்தான் அதில் பயன்படுத்த வேண்டும், வேறு எந்த வாகனத்தையும் அதில் பயன்படுத்தக்கூடாது என்பதும் ஒரு விதியாக சொல்லப்பட்டு இன்று வரை அதை கடைபிடித்திருக்கின்றார்கள். இந்த பாரம்பரியம் என்பது நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதுவும் சுவாமி ஐயப்பன் அவருடைய திரு ஆபரணங்களை எடுத்து வந்து ஒப்படைக்கிறது, திரு ஆபரணங்களை எடுத்து வந்து ஐயப்பனுக்கு பூஜை செய்வது என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடையாகவே நான் இதை பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणकीर्तनं भक्तमानसं भरणलोलुपं नर्तनालसं अरुणभासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा प्रणय सत्यकं प्राणनायकं प्रणतकल्पकं सुप्रभाजितं प्रणवमन्दिरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा तुरगवाहनं सुन्दराननं वरगदायुधं वेदवर्णितं गुरुकृपाकरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा
ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ത്രിഭുവനാർച്ചിതം ദേവതാത്മകം ത്രിനയനം പ്രഭും ദിവ്യദേശികം ത്രിദശപൂജിതം ചിന്തിതപ്രദം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ഭവഭയാപഹം ഭാവുകാവകം ഭുവനമോഹനം ഭൂതിഭൂഷണം